முடிக்க வேண்டியது போஸ்ட்மார்ட்டங்க. போஸ்ட்மார்ட்டம்ல 4 நேரம் ஆக ஆக உடம்புல இருக்கக்கூடிய தடயங்கள் அழிஞ்சிருங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது போஸ்ட்மார்ட்டம். உறவுகளுக்கு வணக்கம். திண்டுக்கல் மாவட்டத்தில் தும்பல்மட்டி அருகே தேவி சேம்பரில் பணிபுரிஞ்ச ஒரு தமிழ் இளைஞரை வட மாநிலத்தவர் அடிச்சே கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு நீதி வேணும்னு சொல்லி தம்பி சரவணனோட குடும்பத்தினர் வந்து அங்கே போராட்டம் பண்ணியிருந்தாங்க அந்த தேவி செங்கல் சூளையில். அப்போ காவலர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் நீதி வாங்கி தரேன், யார் கொன்னாங்கன்னு நாங்கள் கண்டுபிடிக்கிறோம், நீங்கள் கொஞ்சம் கலைஞ்சி போங்க அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருந்தாரு. அங்கே இருந்த சில பேர் இல்லை, இந்த தம்பி வந்து வட மாநிலத்தவர் ஒரு 4 பேர் அடித்தே கொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, எது வந்தாலும் நாங்கள் விசாரிக்கிறோமா, இப்போ நீ கலைஞ்சி போங்க, நான் வந்து பாடி வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போகணும், கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுனாங்க. அதேமாரி இவங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, பாடி கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் அது வந்து பிரச்சனை கொஞ்சம் வேறு மாதிரி திசை திருப்புறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி மொபைல்லாம் வர ஆரம்பிக்குது. அதுவும் அந்த தம்பி சரவணனோட அப்பாவுக்கே வந்து அந்த மொபைலில் வருது. அந்த மொபைலில் பார்த்துட்டு அவர் கதறாரு, என்னடா இது, நம்ம பையன் மரணத்தை வந்து வேறு மாதிரி திசை திருப்புறாங்க, இது தவறாக இருக்குது. சாலை மறியலில் ஈடுபடுறாங்க. சாலை மறியலில் ஈடுபடுறப்போ கொலை நடந்தப்போ அந்த தம்பி படியை கைப்பற்றி வந்த அதே காவல்துறை அங்கே வராரு. சாலை மறியெல்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் கிளஞ்சி போங்க, கொலைக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. குறிப்பாக தம்பி சரவணனோட தந்தைக்கிட்ட அந்த காவலர் சொல்கிறாரு, ஏங்க நீங்கள் செல்லில் வரலாம் மட்டும் நம்பாதீங்க, அந்த பையன் தங்கமான பையன், நாங்கள் விசாரிச்சுட்டு அவன் மேலே எந்த தப்பும் இல்லை. குறிப்பாக அந்த தம்பி வந்து இவங்க சொல்கிற மாதிரிலாம் எந்த விஷயமும் பண்ணலை. அது இல்லாமல் அந்த தம்பியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கூட அந்த வேறு எந்த போதைப் பொருள் அதெல்லாம் எந்த பழக்கமும் இல்லை, க்ளீனாக தான் இருக்கிறாரு அப்படின்னாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்குது, நீங்கள் இது பயந்துக்காதீங்க, நீங்கள் சாலை மறியெல்லாம் பண்ணக்கூடாது, கிளஞ்சி போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நேற்று அந்த தம்பியோட உடலை 4 நாளைக்கு அப்புறம் அந்த தம்பியோட உடலை வாங்கி இறுதி காரியங்கள் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு திடீர்னு சன் நியூஸில் ஒரு நியூஸ் வருது. வட மாநிலத்தவர குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண்ணோட அந்த தம்பிக்கு தொடர்பு இருக்குது, அது என் தந்தைக்கு தெரிய வருது, அதனால் அந்த குடும்பமே சேர்ந்து அவனை அடித்து கொண்டுட்டாங்க. இது எப்படி? என்னையா ஒரு கிரைம் ஸ்டோரி, பக்காவாக செதுக்கியிருக்கிறீங்க, பக்காவாக செதுக்கிறீங்க. இறந்தவன் குடும்பத்துக்கு நீதி வாங்கி தரமோ இல்லையோ, இறந்தவனை கெட்டவனை சித்தரிக்கணும். ஏன்னா அப்போ தான் இந்த பிரச்சனைலேருந்து நம்மளாம் வெளியில் வர முடியும். எப்படியே இந்த அரசாங்கம் வெளியில் வர முடியும். செத்து போன ஒருத்தனை எப்படி மனசாட்சியே இல்லாமல் அவன் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறான், அதனால தான் அவனை அடித்து கொண்டுட்டான்னு சொல்கிறீங்க. என்ன விஷயம் நடந்ததுன்னு எல்லோருக்கும் தெரியும். இந்த தம்பி இறந்ததுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த செங்கல் சூளையில் தம்பியோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, கணக்காளர், வரவு செலவு பார்த்துக்கணும், செங்கல் எவ்வளோ வெளியில் போகுது, வாங்கின செங்கலுக்கு பணம் கொடுத்துட்டாங்களா, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறது அவரோட வேலை. அப்படி அந்த செங்கல் சூளைக்கு கட்டடத்துக்காரங்க எனக்கு செங்கல் தேவைன்னு வந்து சொன்னால் இவங்க செங்கலோட விலையை சொல்லிடுவாங்க. அந்த செங்கல் எடுத்துகிட்டு போகிற வாகனத்துக்கு இவ்வளோ வாடகை, இந்த செங்கல் சூளையில் ஏற்றக்கூடிய செங்கலுக்கு ஏற்று கூலி இவ்வளா, உங்கள் இடத்துல வந்து இந்த செங்கல் இறக்குறப்ப இறக்கு கூலி இவ்வளா அப்படின்னு சொல்லி மொத்தமாக அமௌண்ட்டை போட்டு தான் அந்த செங்கல் வாங்கும் நபருக்கு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் பணம் கொடுத்துருவாங்க. அப்போ நீ செங்கலை போய் இறக்கிட்டு வந்துடும். ஆனால் அதுக்கு மாற்றா இந்த இந்திக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க தான் லோடிங் மேன், செங்கல் இறக்குற வேலை இவங்களுக்கு தான். அப்போ அங்கே போய் இறக்குறப்ப அந்த செங்கல் வாங்கும் நபர்கிட்ட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்குறாங்க. எதுக்கு? நாங்கள் செங்கல் இறக்குறோம்ல, நீங்கள் எங்களுக்கு காசு கொடுங்கன்னு கேட்குறாங்க. இது இயல்பு. காலங்காலமாக தமிழ்நாட்டில் எந்த ஒரு செங்கல் சூளையிலிருந்து தேவைப்படுற நபருக்கு செங்கல் இறக்குறப்ப அங்கே அந்த செங்கல் வாங்கும் நபர் பணம் தருவார். எப்படின்னா அது பேர் டீ காசுன்னு கேட்பாங்க இந்த லோடிங் மேன். அப்போ நாம் என்ன பண்ணுவோம், 100 200 கொடுக்கறது வழக்கம். ஏன்னா அவங்க கஷ்டப்படுறாங்க, நம்ம வீட்டுக்கு தான் வந்து இறக்குறாங்க அப்படின்னாலும் கொடுக்கறது வழக்கம். ஆனால் அதுக்கு மாற்றா இந்திக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் கேட்குற அமௌண்ட்டை கொடு அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. இது தொடர்ச்சியாக நடக்குது. அப்போது செங்கல் வாங்கும் நபர் இங்கே யார்கிட்ட பணம் கொடுத்து யார்கிட்ட வாங்குகிறோம், இந்த தம்பி தான் இங்கே கணக்காளர்.
அப்போ அவருக்கு ஃபோன் பண்ணி தகவல் கொடுக்குறாங்க. ஒருத்தர் இல்லை, இதுமாரி நிறைய பேர் தகவல் கொடுக்குறாங்க. என்னப்பா உங்கள் செங்கல் சூளையில் வந்து இப்போ நாங்கள் எடுக்கிறப்ப நீ கேட்குற அமௌண்ட் எல்லாம் நாங்கள் ஒட்டுக்கா கட்டிட்டு தானே வரோம். ஆனால் இங்கே வந்து செங்கல் இறக்குறப்ப இவனுங்க எக்ஸ்ட்ரா பணம் கொடுன்னு சொல்லி ராவடி பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டுக்காமல் இருந்தீங்கன்னா அப்புறம் செங்கல் சூளை பேர் கெட்டு போயிடும் அப்படின்னோன்னா இந்த தம்பி ஓனருக்கு தகவல் கொடுக்கணும். தகவல் கொடுக்குறாரு. அப்போ டேய் உனக்கு என்ன வேலை, நீ தானே இதெல்லாம் பார்த்துக்கணும், இதெல்லாம் கொஞ்சம் பாரு, இதெல்லாம் கரெக்ட் பண்ணி நீ தான் வச்சுக்கணும், ஒவ்வொருத்தரும் என்கிட்ட சொல்லக்கூடாது, நீ தான் கரெக்டாக பார்க்கணுங்கிறாங்க. இந்த தம்பியும் சரி நீ இப்படி தொடர்ந்து பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணுறதுனா சம்பளத்தை பிடிச்சிக்கோ, இது அடுத்து இந்த தப்பு நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஒரு தடவை சம்பளம் போடுறாங்க அந்த வட மாநிலத்தவர்களுக்கு. அப்போ வந்து இவங்க எக்ஸ்ட்ரா காசுலாம் வாங்குறது பிடிக்கிறதுனால பார்ட்டிக்கு ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அந்த காசை இவங்களோட சம்பளத்தில் பிடிக்கப்படுகிறது. இதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம். அதனால் இந்த தம்பி சரவணனுக்கும் அங்கே லோடிங் மேனுக்கும் பிரச்சனை ஏற்படுது. அப்போ பிரச்சனை கொஞ்சம் பெருசாகிறப்ப இந்த தம்பியை இந்த செங்கல் சூளை நிறைய இடத்துல வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில். அதில் ஒரு பிரான்ச்சு கோயம்புத்தூரில் இந்த தம்பியை இடமாற்றம் பண்ணுறாங்க. தம்பி நீ அங்கே போய் வேலை செய்வா, இவங்க சல்லை பண்ணுறானுங்கல்ல, இது பிரச்சனையாவது அங்கே போகணும்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த தம்பி அங்கே போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. பண்டிகைக்கு இப்போ 4 நாளைக்கு முன்னால் சொந்த ஊர் பண்டிகை நடக்குது. அந்த பண்டிகை தான் அந்த தம்பி வராரு. அந்த தம்பி வரப்ப மில்லில் ஒரு பிரச்சனை. இந்த செங்கல் அடிக்கிற மிஷினில் ஒரு ஃபால்ட் ஆகிடுது. அதுக்கு ஒரு பேர் பார்ட்ஸ் வாங்குறாங்க. அந்த பேர் பார்ட்ஸு கொரியரில் வருது. அதை வந்து எடுத்துகிட்டு வரணும். நம்மளுக்கு பழக்கமான பையன் இவன் வந்து அடிக்கடி போகாமல் வருவான்ல, இவன் தானே பார்த்துக்கிறான். அதனால் சொன்னால் அந்த தம்பி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து மாட்டி கொடுத்துருவான். அடுத்த நாள் வந்து செங்கல் ஓட்டணும் அப்படிங்கிறதுனால ஓனர் அந்த தம்பிக்கு தகவல் கொடுக்குறாரு. அந்த தம்பியும் போகிறாரு, அந்த பார்சல் எடுத்துகிட்டு வர்றாரு. எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டு அம்மா இந்த பொருளை கொண்டு போய் நான் கம்பெனியில் வந்து மிஷினில் மாட்டி ரன்னிங் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறோமான்ட்டு தம்பி வராரு. வந்த தம்பி தான் மர்மமான முறையில் இறந்தும் கிடக்கிறாரு. இப்போ அடித்து கொண்டது யாராக இருக்கும்? ஆல்ரெடி யார் இவனுக்கு பிரச்சனை கொடுத்தது? அப்போ அந்த இந்திக்காரங்க தானே. நீ அவங்களெல்லாம் விசாரிக்கணும். சம்மந்தமே இல்லாமல் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து உள்ளே சொருகிறது தவறு இல்லையா? செல்லில் மொட்டையாக நியூஸ் வந்தது ஒரு பெண்ணோட பழகினார், அதுதான் பிரச்சனை அப்படின்னாங்க. இப்போ 16 வயது பெண்ணாக மாறிட்டாங்க. ஏன்னா 16 வயது அப்படின்னா 2 வருஷத்தில் வெளியில் வந்துடலாம்ல. எப்படிலாம் பிளான் போடுறாங்க பார்த்துக்கோங்க. ஒரு பையனை அடிச்சே கொன்றுக்கிறாங்க. ஆனால் அந்த 16 வயது பெண்ணும் இந்த பையனும் பழக்கமாக இருந்திருக்கிறாங்களாம். ஆனால் பழக்கத்தில் சம்மந்தமே இல்லாமல் அந்த பெண் வந்து அவனை தள்ளி விட்டுச்சான், கீழே விழுந்து இறந்துட்டாராம் அந்த தம்பி. எங்க 2 பேரும் பழக்கமாக இருந்தாங்கன்னா பேசிட்டு போயிடுவாங்கல்ல. ஏன் வந்து அந்த பொண்ணு இவனை தள்ளி விடணும், இவன் கீழே விழுந்து இறக்கணும்? இல்லை இந்த பாடி நம்ம என்ன பார்க்காம இருந்தோம்? அது தள்ளி விட்டு இறந்த மாதிரி அந்த தம்பி சரவணன் இருந்தார். மேலெல்லாம் ஒரே மண் புழுதி. அந்த தம்பியை அடித்து அது எப்படி சொல்கிறது, போட்டு பெரட்டி இருக்கிறாங்க. ஒரு பெண்ணால் அது முடியுமா? நீங்கள் யோசிக்கணும்ல. அந்த தம்பியை போட்டு பெரட்டி செங்கல் எடுத்து அடித்து அவர் கண்ணுக்குனால ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தம்பி எப்படி சொல்கிறதுனா அடித்து குழப்பிட்டாங்கடா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுமாரி அடித்து சித்திரவதை பண்ணி வெறித்தனமாக அடிச்சிருக்கிறாங்க, கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த சன் நியூஸில் என்ன வருது, வட மாநிலத்த பெண்ணுக்கும் இந்த தம்பிக்கும் ஒரு பழக்கம் இருந்தது. அதில் ஏதோ பிரச்சனையே இந்த பொண்ணு தள்ளி விட்டதில் இவர் இறந்துட்டாரு. அந்த கொலையை மறைக்க அந்த பெண்ணோட அப்பா உடந்தையாக இருந்திருக்கிறாரு. 2 பேரும் கைது பண்ணிட்டாங்க. அந்த தந்தையும் கைது பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஏப்பா அந்த தம்பியோட கொலையை வந்து இப்படி திசை திருப்பி சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீ கேள்வி வரும். ஏன்னா நம்ம இந்திக்காரன் உள்ளே வரக்கூடாதுன்னு நாம் தமிழர் கட்சி போராடிட்டு இருக்குது. அவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த டைமில் இந்த பிரச்சனை பெருசானா ஆமாம் கரெக்டு தானே, இவங்க உள்ளே விட்டது தான் தப்பு, இவங்களால தான் நம்ம தொழில் போகுது, இப்போ நம்ம தமிழ் இளைஞனோட உயிரும் போகுது அப்படின்னு பிரச்சனை பெருசாகும் இல்லை. அந்த பிரச்சனையை மூடி மறைக்க இறந்த தம்பி சரவணன் மீது தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும். அப்போ அந்த பிரச்சனை காத்தோட காத்தா கரைஞ்சிரும். அதுதான் இவங்க எண்ணம். அப்படியே பார்த்தாலும் திமுக இதை ஏன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். பிஜேபிக்கு உறுதுணையாக நிற்கிறது யார்? இந்த திமுக அரசாங்கம். அப்போ பிஜேபிக்காரன் இந்த பிரச்சனையை மூடி மறைக்க சொல்லுவான். இவங்களும் சாதாரணமாக ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏப்பா அந்த பிரச்சனை ஒன்றுமில்லாமல் ஆக்கு அப்படின்னு சொல்லிட்டா இப்போ புரியுதுங்களா? கேட்க ஆள் இல்லாதவன், அதனால் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு இந்த பிரச்சனையை கொண்டு போகிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம். ஏன்னா 16 வயசு பொண்ணுன்னு சொல்லிட்டாலும் 2 வருஷம் தான், உள்ளே போயிட்டு வெளியில் வந்துடலாம். நீ ஒன்றும் பயந்துக்காத, உன் குடும்பத்துக்கு நான் பாதுகாப்பு. இல்லைன்னா இந்திக்காரங்க எல்லாரும் தமிழ்நாடு எதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இந்த தம்பி மேலே தவறாக ஒரு நியூஸை பரப்பி விட்ரு. அவ்வளோதான், முடிஞ்சுது. கேட்க ஆள் இல்லை. இது இத்தோடு முடிஞ்சிருமா அப்படின்னா கிடையாது, தொடர்ந்து வரும். நம்மளை எதிர்த்து பேச ஆரம்பித்தான். அடுத்தது வேலை செய்கிற இடத்துல இந்திக்காரெல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்மளை அடிக்க ஆரம்பித்தான். இப்போ கொலை செய்கிறான், ஒரு கொலையா. இதுக்கு முன்னால் ஒரு சின்ன குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணி கொண்டிருக்கிறான்.
ராமேஸ்வரத்தில் இறால் பண்ணைக்கு பக்கத்தில் ஒரு அக்காவை பாலியல் வன்கொடுமை பண்ணி கொடூரமாக கொண்டிருக்கிறோம். பெருந்துறையில் இந்த கம்பெனியில் நாங்கள் தான் வேலை செய்யணும், நீ செய்யக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. தமிழர்களை உள்ள விடக்கூடாதுன்னு இந்திக்காரன் போராட்டம் பண்ணியிருக்கிறான். நாமக்கல்ல ஒரு தொழிற்சாலையில் கிட்டத்தட்ட ஒரு 5 தமிழ் ஆளுங்களை அங்கே இருக்கிற கிட்டத்தட்ட 100 பேர் வட இந்தியர்கள் அடித்து கை காலெல்லாம் உடைச்சிருக்கிறாங்க. ஈரோட்டில் ஒரு பகுதியில் கண்ட்ரைட்டர் அடிச்சிருக்கிறானுங்க. டிக்கெட் வாங்கலன்னு கேட்டதுக்கு கழுத்தை பிடிச்சி நெருக்குறாங்க, இது பண்ண வராங்க. அதெல்லாம் நியாயமா? அந்த மாதிரி பண்றது எப்ப அந்த கம்பெனில அவங்களுக்கு வேலை கொடுத்தாங்களோ அன்னையில இருந்து இந்த மாதிரி நடக்குது. அவங்களோட திமிருத்தனம் எவ்வளோன்னு பார்த்துக்காங்க. இந்தியர்களோட திமிரு எவ்வளோன்னு பார்த்துக்காங்க. கண்ட்ரைட்டருக்கு இவருங்க என்ன பிரச்சனை? கண்ட்ரைட்டர் அப்படி என்ன கேட்டார்? ஒன்றும் கேட்கல. ஏறணும்னா தம்பி டிக்கெட் எடு, எங்களையுமே நீ டிக்கெட்டு கேட்பியா அப்படின்னு சொல்லி கழுத்தை நெரிச்சிருக்கிறானுங்க. விட்டுருந்தா அவரையும் கொண்டிருப்பாங்க. அங்கே இருக்கிற பெண்களாம் அந்த இந்திக்கார பசங்களை பிடிச்சி மொத்துன்னு மொத்திருக்கிறாங்க. ஏன்டா எங்கிருந்து எங்கடா வந்து எங்கள் ஆளுங்களையே நீ வந்து அடிப்பியா? டிக்கெட்டு கேட்டால் களத்தை பிடிப்பியா நீ? அப்போ நாங்கள் என்ன கொன்னே இருப்பில்ல அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ பார்த்துக்காங்க, நம்மளுக்கு எவ்வளோ தூரம் பாதுகாப்பு இந்த அரசாங்கம். ஏங்க அப்பா, ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இந்த நிலம் அவனுக்கு வேணும், அதுக்கு நம்ம இடையூறு. ஒன்று நம்மளை அடிமையாக்கணும், இல்லைன்னா நம்ம கதையை முடிக்கணும். அவ்வளோதாங்க. அவன் எந்த திட்டத்தினாலும் உள்ளே கொண்டாடுவான். இந்த தமிழ்நாடு அவனுக்கு தேவை. இந்த தமிழ்நாடை 4 மூணா கூறு போட்டு விற்று தின்னுவிட்டு நம்மளை தெருவில் விட்டுறணும். அதாவது சொந்த நாட்டிலேயே நீ அகதியாகணும், அதுதான் அவங்களோட தேவை. இதுக்கு மேலேயாவது புரிஞ்சுக்கோங்க. தெளிவாக வருகிற தேர்தலில் நம்ம மண்ணுக்கான தலைவன் நம்ம அண்ணன் சீமானுக்கு அதிகாரத்தை கொடுப்போம். மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.